நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்துடன் உங்கள் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை, வாழ்க வளமுடன். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட, இந்த ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடம் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் திடமாக ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய நம்ம என்னதுங்க ஒரு ஊழ்வினை கருமால தான் பிறக்கிறோம். இந்த மனித ஜென்மவே கர்ம வினையை சுமந்து பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லாருமே கோடீஸ்வரங்களா ஆயிடுவாங்களா? எல்லாருமே விபரீதமான ஒரு ராஜயோகம், ஒரு பிரபலிய யோகம் கிடைக்குமா? பெயர், புகழ், கீர்த்தி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சொல்லுவாங்கள அஷ்டலக்ஷ்மி, எல்லா லக்ஷ்மியும் நம்மக்கிட்ட வர்றதுக்கு கல்வி, நல்ல ஞானம், புத்தி இருந்தால் நம்ம ஒரு உயர்வை அடையலாம். பிறப்பிலேயே நம்ம தாத்தா முன்னோர்கள் பாரம்பரியமாக நிறைய சொத்துங்க, நிறைய ஒரு அரசியல் செல்வாக்குங்க, நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்ருக்காங்க. அப்படியே நம்மளும் அதே வழியில் வரோம், பாரம்பரியமாக வரோம். அதுக்கும் ஒரு கொடுப்பினை வேணும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இருந்தாலும் அனுபவிச்சிட்டு இருந்தாலும் இந்த விபரீத ராஜயோகம், திடீர்னு நான் ஒரு சிஎம் ஆயிட்டேன், திடீர்னு நான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டேன், நான் திடீர்னு ஒரு பெரிய தொழிலதிபராக ஒரு சாதாரண அடிநிலையில் இருந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்வை ஒரு 40 வயசில் வந்தேங்க மேடம், ஒரு 35 வயசில் வந்தேன் மேடம், ஒரு 50 வயசில் தான் எனக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம்னா அப்படியே ஹை லெவலுக்கு வந்துட்டேன். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதுக்கு 9 கோள்களும் நவகோள்களும் நமக்கு உறுதுணையாக நமக்கு நல்ல ஒரு செயல்பாட்டில் இருக்கணும். இதெல்லாம் இந்த யோகத்துக்கு மட்டும் 100 விதமான யோகங்கள் உண்டுங்க. இப்போ நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் கஜகேசரி யோகம், அதே போல் தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் மாளவிகா யோகம், சுக்கிரனுடைய அமைப்பு, குருவுடைய அமைப்பு, இதெல்லாம் முக்கூட்டு கிரக கூட்டத்துடைய சேர்க்கை, இதெல்லாம் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கிரகங்கள் வாயிலாக நமக்கு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பாவகத்திலையும் நம்மளுடைய லக்கண புள்ளி, லக்கணத்தை சார்ந்து தான் யோகங்கள் நமக்கு விபரீதமாக ஆகுது. அதுவும் அம்சம் அப்படிங்கிறது, அது நவாம்சம் அப்படிங்கிறது, நவகோள்கள் நமக்கு ஒரு அம்சத்தை கொடுக்கும். ராசி அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கை, ஒரு அம்சமாக போய் உட்காருவோம், நம்ம ஒரு விஷயத்தை நிர்வாகம் பண்ணுவோம், நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், அப்படியே ஒரு ராஜ வாழ்க்கை, அதெல்லாம் நவாம்சம் தாங்க கொடுக்கும். இப்போ இந்த ஜோதிடத்தில் நிறைய ஆய்வுகள் இருக்குது, கிரகம் சார்ந்து, நட்சத்திரம் சார்ந்து, தசாபுத்தி சார்ந்து, அந்த நட்சத்திர சாரம் வாங்கிய நிலைப்பாடு, இதைவிட அந்த துல்லியமாக எடுக்கக்கூடிய பாகை, அப்போ என்ன டிகிரியில் இருந்து நம்மளை செயல்படுத்துது, இந்த நாள், இந்த மாதம், இந்த வருடம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை திருப்பத்தை கொடுக்கும், ஒரு டேர்னிங்கை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு எப்பங்க நடக்கும்? கோச்சார கிரகத்தை வச்சு நடக்குமா, நம்மளுடைய கிரக அமைப்பிலேயே நடக்குமா? இதெல்லாம் கோச்சார கிரக தொடர்புலையும் விபரீத ராஜயோகம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை கிரகச் சேர்க்கைகள், நல்ல கிரகச் சேர்க்கைகள் சுபகாரத்துவமாக இருந்து சுபத்தன்மையை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு அப்படியே மீடியமாகவே இருப்பாங்க. ஒரு விபரீதம், இதெல்லாம் தான் நமக்கு பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 1, 5, 9 லக்கணமோ, லக்கணத்தை தொடர்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்க. அதே போல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகமான விஷயம், நம்மளுடைய குலதெய்வத்துடைய வழிபாடுங்கிறது அவ்வளவு யோகத்துக்கு முன்னணின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விபரீதமான ராஜயோகத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தனஸ்தானம் வாங்க 2, 11 லாபம், தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு வேல்யூ உண்டுங்க. அப்போ அந்த வேல்யூ எங்கே இருக்குது?
நம்மளுடைய ராஜ யோகம் எங்கே இருக்குது, நம்ம எந்த இடத்துல எந்த காலகட்டத்தில் முன்னேறக்கூடிய அமைப்பு அந்த ஆய்வில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ இந்த கிரகச்சேர்க்கையோ பாவகத்துடைய தொடர்போ நமக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் சிறுபணம் பெரும்பணம் வாங்க கிரகத்தில். இந்த 2 விஷயமும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பில் 9ஆம் இடத்துலையோ ஒரு 7ஆம் இடத்துலையோ ஒரு தனம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலேயோ ஒரு தொடர்பு வருதுன்னு வச்சுங்களேன், விபரீத ராஜயோகம். பொதுவாக கேட்பாங்க, மேடம் எனக்கு பணம் மட்டும்தாங்க மேடம் தேவை, இந்த பணம் விஷயமா இருந்தால் நான் எதை வேணால் சாதிச்சிருவேன், எவ்வளோ பேர் கேட்குறாங்க. அப்போ இந்த பணம் அப்படிங்கும்போது குரு பகவான் கோச்சாரமாக திருமணத்தை மட்டும் கொடுக்க மாட்டார், குழந்தையை மட்டும் கொடுக்க மாட்டார், தனத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த குரு நல்ல பார்வைக்கு அத்தனை கோடி கணக்கான விஷயத்தை மாற்றக்கூடிய அமைப்பு குருவுக்கு மட்டும்தாங்க உண்டு. சுபகாரகத்துவத்தில் குருவுக்கு அத்தனை வேல்யூ உண்டு. இப்போ சூரியன் குரு புதன் தொடர்புன்னு வச்சுங்க, அரசியல் சார்ந்து பெரிய ஒரு யோகம். அதெல்லாம் அற்புதமான விஷயங்க. இந்த சேர்க்கை இருந்தாலும் இந்த முக்கூட்டில் நின்னாலும் அல்லது ஒரு பார்வையில் அந்த தொடர்பும்பாங்க, அதுபோல் நின்னாங்கன்னா அவங்க அரசியல் சார்ந்து பெரிய விஷயத்தில் திடீர் ஒரு யோகத்தை, ஒரு விபரீதமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்க லைஃப்பில் சந்திப்பாங்க. அப்போ குரு 5, 7, 9 11ஆம் பார்வையாக விழும்போது கண்டிப்பாக பணம் தனம் வரும். முதையே நான் நிறைய உழைச்சிருக்கேன், மக்களுடைய தொடர்பில் இருக்கேன், நல்ல பேர் புகழ் வருதுங்க. பணம் வரலைனா எந்த இடத்துல குருவுடைய தொடர்பு வரும்போது அந்த காலகட்டத்தில் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்துரும், ஒரு ராஜ யோகத்தை கொடுத்துரும். அப்போ இந்த ராஜ யோகம் சூரியனுக்கும் புதனுக்கும் கண்டிப்பாக உண்டு. அதே போல் புதனும் சூரியன் குரு இவங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதெல்லாம் ஜாதகத்துடைய உங்களுடைய கட்டத்தில் இருக்க கிரக நிலைப்பாடு எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, இதை கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு பாதம் இருக்குங்க நட்சத்திரத்துக்கு. விசாகம் 1ஆம் பாதம்னு வச்சுங்களேன், அதற்கு ஒரு விசேஷமான யோகம் உண்டு. குருவுடைய தொடர்பில் சுக்கிரனுடைய இடத்துல விசாகம் 1 அந்த பாதத்தில் நிற்குன்னு ஒரு கிரகம் நல்ல ஒரு தசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான யோகம் பெரிய வெற்றியை கொடுக்கும். சுக்கிரனும் ராகும் இணைந்தாலும் சேர்ந்தாலும் அங்கே ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். இப்போ இந்த ராகு என்னென்னா விபரீதம் மட்டும் இல்லைங்க, பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவ கிரகத்தில் பெரும் ஒரு புள்ளி யார் அப்படின்னா ராகுக்கு உண்டுங்க. அப்படியே சரசர உயர்வை கொண்டு போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய உயர்வுக்கு கிரகங்களும் பாவக தொடர்புகளும் கிரக சேர்க்கையும் கண்டிப்பாக உயர்வை தரும். அதனால தான் அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது இந்த வருஷம் கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை எப்படியெல்லாம் பயணிக்குது, ஆண்டு பலனாக எடுக்கும்போது நம்ம தமிழ் வருட பிறப்பில் வரக்கூடிய அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வரும்போது கண்டிப்பாக விபரீதமான ராஜ யோகத்தை கொடுக்கும். சூரியனுக்கும் புதனுக்கும் சூரியனுக்கும் குருவுக்கும் பிரகாசமான வெளிச்சமான கிரகம் யாருன்னா சூரியன் தாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் அவர் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். லக்கண புள்ளி அது வாங்கின லக்கண புள்ளி வாங்கின அந்த கிரகம் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த இடம் சார்ந்து நமக்கு பல யோகங்களை அள்ளித்தரும். அப்படிங்கிறத இன்னும் நிறைய இருக்குது. இந்த யோகத்தை பற்றி 100 யோகம் 120 யோகமெல்லாம் இருக்குது, ஒவ்வொன்றும் கால்குலேட் இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இப்போ சசி அப்படிங்கிற விஷயத்தில் சசி மங்கள யோகம்பாங்க. இந்த மங்கள யோகம் எப்படின்னா சனியும் செவ்வாயும். அதே போல் தோஷத்துக்கு நிறையா இருக்குது. சனி சந்திரனா உங்களுக்கு புணர்ப்பு தோஷம்னு ஆயிரும். இந்த சனி செவ்வாய் எப்படின்னா ஒரு பிரபலிய யோகத்தை கொடுக்கும், சில ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும், மக்களிடையே சில மனக்கசப்பையும் கொடுத்துரும். அப்போ ஒரு மைனஸ் ப்ளஸ் 2ஐயும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரனுக்கு குரு பகவான்
எந்த இடத்துல அமர்கிறாரோ, சந்திரனுக்கு குரு பகவான், அந்த இடம் பொறுத்து சில யோகங்கள் உண்டுங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய யோகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு சில கணக்குகள் இருக்குது, அந்த வழிமுறைகள் இருக்குது, அந்த ஜோதிட காலக்கணிதம்பாங்க. இதெல்லாம் நம்ம பகுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம், நம்மளுடைய துறை சார்ந்து வெற்றி அடையலாம். அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.